அரவக்குறிச்சி தஞ்சாவூர் தொகுதிகளுக்கு வரும் 13ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்ட சூழலில் திடீர் திருப்பமாக அந்த இரு தொகுதிகளிலும் தேர்தல் ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதற்கான காரணம் குறித்து நமது டெல்லி செய்தியாளர் ஹனிகுமாரிடம் கேட்கலாம். ஹனிகுமார், 2 தொகுதிகளிலேயும் முன்கூட்டியே தேர்தல் நடத்த வேண்டும் என்று பிரதான கட்சிகள் கோரிக்கை விடுத்திருந்தன. இந்த சூழல்ல தேர்தலையே ரத்து செய்ய என்ன காரணம்? அதாவது ஜூன் 13ஆம் தேதி நடைபெற இருந்த தஞ்சாவூர் மற்றும் அரவக்குறிச்சி தொகுதிகளுக்கான தேர்தலையே ரத்து செய்து தேர்தல் ஆணையம் இன்று ஒரு பரபரப்பான உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. ஏற்கனவே இந்த 2 தொகுதிகளிலுமே தமிழக சட்டமன்ற தேர்தலோடு சேர்த்து மே 16ஆம் தேதி தேர்தல் நடைபெறுவதாக இருந்தது. இருந்தாலும் கூட இந்த 2 தொகுதிகளிலுமே வாக்காளர்களுக்கு வாக்களிப்பதற்காக மிக அதிக அளவில் பணம் கொடுக்கப்பட்டதாக புகார் எழுந்ததை தொடர்ந்து இந்த 2 தொகுதிகளிலுமே தேர்தல் மே 23ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டது. வாக்கு எண்ணிக்கையும் ஒத்திவைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பல்வேறு சூழ்நிலைகள் காரணமாக இந்த 2 தொகுதிகளுக்குமே தேர்தல் தேதி ஜூன் 13ஆம் தேதி ஒத்திவைக்கப்பட்டிருந்தது. இந்த சூழ்நிலையில் இந்த 2 தொகுதிகளுக்குமே தேர்தலை விரைந்து நடத்த வேண்டும் என திமுக, அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளின் தரப்பில் தொடர்ந்து கோரிக்கைகளும் அழுத்தங்களும் தேர்தல் ஆணையத்திற்கு கொடுக்கப்பட்டு வந்தது. தமிழக ஆளுநர் கூட கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஜூன் 1ஆம் தேதிக்குள் இந்த தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு தேர்தல் நடத்தி முடிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கடிதத்தையும் தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி வைத்திருந்தார். இன்றைய சூழ்நிலையில் தான் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி ராஜேஷ் லக்கானி டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையரோடு நேற்று மாலை முதல் இன்று விடிய ஆலோசனை நடத்தினார். அந்த ஆலோசனை கூட்டம் இன்றைக்கும் கூட தொடர்ந்தது. அதனுடைய முடிவில் ஒரு பரபரப்பான உத்தரவை தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருக்கிறது. இந்த 2 தொகுதிகளிலுமே மிக அதிக அளவில் வாக்காளர்களுக்கு வாக்களிப்பதற்காக பணம், பரிசு பொருள் மற்றும் மது ஆகியவை வழங்கப்பட்டதன் காரணமாக ஏற்கனவே அறிவிக்கப்படி ஜூன் 13ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என்கிற அந்த அறிவிப்பை ரத்து செய்திருக்கிறது. இதற்காக வெளியிட்ட அந்த அறிவிப்பாணையும் தேர்தல் ஆணையம் ரத்து செய்திருக்கிறது. இந்த 2 தொகுதிகளிலுமே புதிதாக தேர்தல் நடத்தப்படும். இந்த 2 தொகுதிகளிலுமே எப்போது தேர்தல் நடத்தப்படும் என்கிற தேர்தல் தேதியை தேர்தல் ஆணையம் வெகு விரைவில் அறிவிக்கும் என்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இதில் குறிப்பிடத்தக்க விஷயம், வாக்காளர்களுக்கு வாக்களிப்பதற்காக பணம் அளிக்கப்பட்டதன் காரணமாக தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது, தேர்தல் ரத்து செய்யப்பட்டது என்பது இந்திய தேர்தல் வரலாற்றிலேயே இதுதான் முதல் முறை என்பதையும் தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக பல்வேறு அம்சங்களையும் கருத்தில் கொண்டு இந்த தேர்தல் ஆணையம் இது போன்ற ஒரு முடிவை எடுத்திருக்கிறது. இது தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய அறிக்கையில் இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து அந்த 2 தொகுதிகளிலுமே நடந்த பல்வேறு முறைகேடுகள் குறித்தும் மிக விரிவாக தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக ஏப்ரல் 22ஆம் தேதி அதிமுகவினுடைய பிரமுகர் அன்புநாளுடைய வீட்டிலிருந்து 4,77,00,000 ரூபாய் பணம் பறிமுதல் செய்யப்பட்டது. 200 வேஷ்டி சேலை பறிமுதல் செய்யப்பட்டது. மது பறிமுதல் செய்யப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை தேர்தல் ஆணையம் தொடர்ந்த அறிக்கையில் எடுத்துக்காட்டியிருக்கிறது. இவை மட்டுமன்றி திமுக வேட்பாளர் கே.சி. பழனிசாமி மற்றும் அவருடைய மகனுடைய வீட்டிலிருந்து பணம் கைப்பற்றப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களையும் தேர்தல் ஆணையம் முக்கியமான அம்சமாக கருத்தில் கொண்டிருக்கிறது. தேர்தல் ஆணையம் தெரிவித்திருக்கின்றபடி குறிப்பாக இந்த அரவக்குறிச்சி தொகுதியிலேயே 7,32,33,120 ரூபாய் தேர்தல் ஆணையத்தால் பணம் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் 429.24 லிட்டர் மதுவானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. 33.256 கிலோ சில்வரானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மேலும் இதே போலவே தஞ்சாவூர் தொகுதியில் 75,20,850 ரூபாய் பணமானது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. எனவே மிக விரிவாக தேர்தல் ஆணையம் பல்வேறு அம்சங்களை கருத்தில் கொண்டு இந்த தேர்தலையே ரத்து செய்வது என்கிற ஒரு முடிவை தேர்தல் ஆணையமானது எடுத்திருக்கிறது. ஏற்கனவே இந்த 2 தொகுதிகளிலுமே மே 23ஆம் தேதி தேர்தல் நடைபெறும் என அறிவித்திருந்தது. இருந்தாலும் கூட பல்வேறு தேர்தல் பார்வையாளர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் மிக விரிவாக ஆய்வு நடத்தப்பட வேண்டியிருந்தது. இந்த முறைகேடுகள் குறித்தெல்லாம் மிக விரிவாக மேலும் ஆய்வு நடத்தப்பட வேண்டி இருந்ததன் காரணமாகவே தேர்தல் ஆணையம் மே 23ஆம் தேதி நடைபெற இந்த தேர்தல் தேதியை ஜூன் 13ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருந்தது. இந்த சூழ்நிலையில் தேர்தல் ஆணையம் அனுப்பிய பல்வேறு பார்வையாளர்கள், மத்திய ஆணையத்தின் சார்பாக அனுப்பப்பட்ட பார்வையாளர்கள், பல்வேறு தரப்பிலும் இருந்து வரப்பட்ட அறிக்கைகள் இந்த 2 தொகுதிகளிலுமே மிக அதிக அளவில் வாக்காளர்களுக்கு ஒரு தொகுதிக்கு ஒரு நபருக்கு 2,000 ரூபாய் முதல் 5,000 ரூபாய் வரை வாக்களிக்கிறதுக்கு பணம் அளிக்கப்பட்டது உறுதியாகி இருக்கிறது. எனவே இது போன்ற ஒரு சூழ்நிலையில் அங்கு தேர்தலை நேர்மையாகவும் நியாயமாகவும் நடத்துவது சரியானதாக இருக்காது என்பதை கருத்தில் கொண்டே தொடர்ந்து பாரதிய ஜனதாவின் தமிழக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் நம்முடைய இணைப்பில் இணைந்திருக்கிறார். மேடம் வணக்கம். வணக்கம். ஏற்கனவே ஜூன் 13ஆம் தேதி அந்த 2 தொகுதிகளுக்கும் தேர்தல் அறிவிக்கப்பட்ட நிலையில தற்போது தேர்தல் ஆணையம் அந்த தேதியை ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது நாங்கள் ஏற்கனவே இதுல வேட்பாளர்களை மாற்றி தேர்தல் புதிதாக நடைபெற வேண்டும் என்பதுதான் எங்களது கோரிக்கையாக இருந்தது. ஏனென்றால் பட்டவர்த்தனமாக
அங்கே பணப்பட்டுவாடா நடைபெற்றிருக்கிறது என்பது தெள்ள தெளிவாக அறிந்த பின்புதான் இந்த தேர்தல் ஒத்திவைக்கப்பட்டது. ஒத்திவைக்கப்பட்டால் மட்டுமே ஜனநாயக முறைப்படி அதற்கான தீர்வு கிடைக்காது. ஏனென்றால் அதே வேட்பாளர்கள், அதே பணப்பட்டுவாடா, அதே சூழ்நிலை என்று வரும்பொழுது நிச்சயமாக தேர்தல் நியாயமானதாக இருக்காது என்பது எங்களது வாதம். அதுதான் இப்போது நிறைவேறி இருக்கிறது. ஆனால் 2 தொகுதிகளில் தேர்தலையே முழுமையாக ரத்து செய்யும் அளவிற்கு தமிழகத்தில் ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது என்றால் பணத்தினால், அதே சூழ்நிலை தான் அத்தனை இடங்களிலும் ஏற்பட்டிருந்திருக்கும். அந்த குற்றம் மறுபடியும் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது, அந்த சந்தேகம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எது எப்படி இருந்தாலும் திருப்பரங்குன்றத்தோடு சேர்ந்து ஒரு முழுமையான பணப்பட்டுவாடா இல்லாத முற்றுமையான கண்காணிப்புடன் கூடிய தேர்தலை நடத்த வேண்டும் என்பது எங்களது விருப்பம். இப்போ ஜூன் 1ஆம் தேதிக்குள் தேர்தலை நடத்த ஆளுநர் பரிந்துரைச்சிருந்தாரு. அதுக்கு தேர்தல் ஆணையம் அதிருப்தி தெரிவிச்சிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? நிச்சயமாக ஆளுநர் இதில் தலையிட்டிருக்க கூடாது என்பதுதான் எனது வாதம். ஏனென்றால் ஆளுநர், தேர்தல் ஆணையம் ஒரு தனிப்பட்ட இயக்கத்தை உடைய ஒரு டிபார்ட்மெண்ட். அதுல எந்த அரசியல் தலையீடும் இருக்கக்கூடாது என்பதுதான் அது பொதுவான விதி. ஆக அதில் ஆளுநர் ஒரு தேதியை மாற்றி வைக்கும் சொல்லும் அளவிற்கு நம் ஜனநாயகத்தில் வழிமுறையே கிடையாது. அதனால் ஆளுநர் ஏன் அப்படி செய்தார், எதற்கு அப்படி சொன்னார் என்பது கேள்விக்குறியாகவே இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ அந்த தொகுதியில போட்டியிடும் வேட்பாளர்கள் எல்லாருமே முதலில் இருந்து அந்த வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. இது பற்றி உங்களோட கருத்து என்ன? நிச்சயமாக வழிமுறை என்பது மட்டுமல்ல, அரசியல் கட்சிகளை பொறுத்த மட்டில் யார் தவறு செய்தார்கள், யார் பணம் கொடுத்தார்கள் என்று நிரூபிக்கப்பட்டால் அவர்கள் வேட்பாளராக மறுபடியும் அங்கே போட்டியிட முடியாத நிலை கூட ஏற்பட வேண்டும். அதுதான் சரியான முடிவாக இருக்கும். இணைப்பில் தங்களின் கருத்துக்களை பதிவு செய்ததற்கு நன்றி தமிழிசை. நன்றி. தொடர்ந்து நமது செய்தியாளர் ஹனிகுமாரிடம் பேசலாம். ஹனிகுமார், ஜூன் 1ஆம் தேதிக்குள் தேர்தலை நடத்த ஆளுநர் பரிந்துரைச்சிருக்காரு. அந்த கடிதத்துல அவர் என்ன குறிப்பிட்டிருந்தாரு? அதுக்கு ஏன் தேர்தல் ஆணையம் அதிருப்தி தெரிவிச்சிருக்கு? குறிப்பா அந்த தேர்தல் ஆணையம் கொடுத்திருக்கக்கூடிய இந்த அறிக்கையில எல்லா விஷயங்களையுமே, அதாவது இந்த தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதிலிருந்து இதுவரைக்கும் இந்த விஷயத்தில் நடைபெற்றிருக்கக்கூடிய எல்லா விவரத்தையும் மிக விரிவாக ஆய்வு செய்து ஒரு அறிக்கையை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள். அதில் அந்த வேட்பாளர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தது, வழக்கு தொடுத்தது, திமுக வேட்பாளர்கள் தாக்கல் செய்தது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அவர்கள் எடுத்துக்காட்டியிருக்கிறார்கள். குறிப்பாக ஆளுநர் அவர்கள் ஜூன் 1ஆம் தேதிக்குள் தமிழக சட்டம் அந்த 2 தொகுதிகளிலுமே தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்று பரிந்துரைத்திருந்தார். அவர் எதன் அடிப்படையில் இதை பரிந்துரைத்தார் என்றால், கரூரில் அரவக்குறிச்சியில் போட்டியிடக்கூடிய அதிமுக வேட்பாளர் செந்தில் பாலாஜி மற்றும் வேறு சில வேட்பாளர்களுடைய அந்த பரிந்துரையை ஏற்று அவர்கள் ஏற்கனவே இது தொடர்பாக ஒரு கடிதம் ஒன்றை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். எனவே அவர்களுடைய அந்த கோரிக்கை கடிதத்தை ஏற்று ஆளுநர் இது போன்ற ஒரு கடிதத்தை எழுதியிருக்கிறார் என்று தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது. இருந்தாலும் கூட இதற்கு இன்னொரு விஷயம், ஆளுநர் முக்கியமாக இன்னொரு விஷயம் குறிப்பிட்டிருக்கிறார். தேர்தல் ஆணையம் இது போன்ற தேர்தல் தேதியை ஒத்திவைக்கின்ற முடிவை எடுக்கின்ற போது தேர்தல் ஆணையம் என்னுடன் கலந்து ஆலோசிக்கவில்லை என்கிற ஒரு விஷயத்தையும் அதில் ஆளுநர் சொல்லியிருக்கிறார் என்று சொல்லியிருக்கிறது. எனவே தேர்தல் ஆணையம் என்ன சொல்லியிருக்கின்றால் என்றால், ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் 1951 படி எந்த விதமான ஒரு சூழ்நிலையிலும் தேர்தல் ஆணையம் தேர்தல் தேதி தள்ளி வைப்பதற்கு ஆளுநரிடமோ அல்லது வேறு யாரிடமோ அனுமதியோ அல்லது பர்மிஷனோ வாங்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், neither the representation of the people act 1951 or any other law requires that the election commission should consult with the governor before making any changes in the election calendar set by the election commissioner under section 30 என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆக தேர்தல் ஆணையம் ஒரு தேர்தல் தேதி முடிவெடுக்கின்ற போது அது ஒத்திவைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வேறு யாரிடமோ அல்லது ஆளுநரமோ கலந்து ஆலோசிக்க வேண்டிய ஒரு அவசியம் இல்லை என்கிற முடிவை தெரிவித்திருக்கிறார்கள். இது தொடர்பாக உச்சநீதிமன்றம் கூறியிருக்கக்கூடிய பல்வேறு தீர்ப்புகளையும் பல்வேறு விஷயங்களையும் அவர்கள் ஆதாரமாக சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். இருந்தாலும் கூட இது போன்ற ஒரு சூழ்நிலை ஆளுநர் இது போன்று தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் எழுதியிருப்பதை தவிர்த்திருக்கலாம், should have avoided என்கிற ஒரு விஷயத்தை தேர்தல் ஆணையர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். வேதவள்ளி. ஹனிகுமார், நீங்க இணைப்பிலே இருங்க. தொடர்ந்து நம்மிடையே திரு கோபால்சாமி அவர்கள் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார், ஏற்கனவே ஜூன் 13ஆம் தேதி அரவக்குறிச்சி, தஞ்சை ஆகிய இரு தொகுதிகளிலையும் தேர்தல் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்க நிலையில இப்போ அந்த தேர்தல் தேதி ரத்து செய்யப்பட்டிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சரியான முடிவு எடுத்துக்கிறாங்க பார்க்கிறேன். ஹலோ, சொல்லுங்க.
சரியான முடிவு எடுக்கப்பட்டிருக்கிறது. இப்போ ஜூன் 1ஆம் தேதிக்குள் தேர்தலை நடத்தணும்னா ஆளுநர் இதுக்கு பரிந்துரைச்சிருக்காரு. இதுக்கு தேர்தல் ஆணையம் அதிருப்தியும் தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? சரி, அதுவும் சரியாதான் செஞ்சிருக்காங்க. இந்த விஷயத்துல தேர்தல் ஆணையம் தான் எந்த முடிவும் எடுக்க வேண்டிய ஒரு பவர் அவங்களுக்கு தான் இருக்கு. இதுல கவர்னரும் வேற ஒருத்தருக்கும் அதுல ஒரு விதமான பங்களிப்பும் கிடையாது. அதனால அவங்க அதிருப்தி வெளியிட்டிருப்பதும் சரியானது. இந்த 2 தொகுதிகளையும் தேர்தல் ரத்து செய்யப்பட்டிருக்க நிலையில தேர்தல் ஆணையத்தோட அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்கும்? அதோடைய வழிமுறைகள் அது நீங்க இன்னும் தீவிரமான நடவடிக்கை எடுக்க வேண்டும், எடுப்பார்கள் என்று நம்புகிறேன். இப்போ இந்த தேர்தல்ல போட்டியிடுற வேட்பாளர்கள் முதலில் இருந்து எல்லா வழிமுறைகளையும் பின்பற்ற வேண்டுமா? அது குறித்து சொல்லுங்க. ஆமா, எல்லாமே முதல்ல இருந்து நாமினேஷன்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே மறுபடியும் நடக்கும். இந்த மாதிரி ஒரு தேர்தல்ல 2 தொகுதிகளுக்கு மட்டும் தேர்தலை தள்ளி வைக்கிறது இதுக்கு முன்னாடி வரலாற்றுல நடந்திருக்கா? தேர்தல்ல தொகுதிகள் தேர்தல் நடந்து ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. நடக்கிறதுக்கு முன்னாடி அது ரத்து செய்யப்பட்டதாங்கிறது எனக்கு சரியா ஞாபகம் இல்லை. ஆனா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அங்க முறைகேடுகள் நடந்ததுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அதை கவுண்டிங் செய்யாம அந்த தேர்தலையே ரத்து செய்யப்பட்ட முன்னுதாரணங்கள் இருக்கின்றன.